Go, 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 yo, go, 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 go. ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் எப்படி வந்து திருப்பதி வந்து அண்ட் திருமலை வந்தேன்னு. திருமலைக்கு மேலே என்ன பார்க்கலாம்? பாப விநாசம். இந்த பஸ் தாங்க அங்கே போகும். இதில் எழுதியிருப்பாங்க எவ்வளோ டிக்கெட்டு அப்படிங்கிறது மேலே போட்டிருப்பாங்க பாருங்கள், எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்னு. ஸோ 21475. இதுவே நீங்கள் இன்னொரு பஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா 6 இடத்துக்கு போகலாம். அந்த 6 இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 120 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸு ரூட்டு ரொம்ப சீனிக்காக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய மரங்களோட நல்ல பியூட்டிஃபுல்லாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டானாலேருந்து இது மேலே ஏறி போவோம். கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் இந்த பிரயாணம் போகுங்க. ஸோ நான் வந்த உடனே காலையில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக சரி கிளம்பலாம் அப்படின்னு இதில் பிடிச்சி போகிறேன். போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் அது நிறுத்தி போகுது. பட் என்னென்னா பெரும்பாலான அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, கடைசியாக இருக்க பாப விநாசம் போயிட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொன்றா இறங்கி பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த டிக்கெட்டே 120 தான். ஸோ நம்ம திருப்பி டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்துட்டே நான் பாப விநாசம் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு டேம் இருக்குது, உள்ளே போக முடியாது. பட் அந்த ரிசர்வாயர், அந்த டேமில் வந்து தண்ணி பார்க்கலாம், அந்த பார்க் பார்க்கலாம், அந்த கோயில், முக்கியமான அந்த கோயிலுக்கு தான் எல்லோரும் வராங்க. அந்த கோயிலும் வந்து பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து ரிட்டன் ஏறி திருப்பி நான் வந்து இந்த ஆகாச கங்கா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தேன். அங்கே நிறைய கடைகளோட அந்த கீழே போகும்போது அங்கே கோயில் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் நல்லா நீங்கள் சுற்றி பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ பசுமையாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு நீரூற்று அந்த கோயில் பக்கத்தில் வருது, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ பாருங்கள், நீங்களே கொஞ்சம் கேளுங்க. இந்த இடத்த நான் இப்போ தான் இதில் உங்களோட சேனலில் ஃபஸ்ட் முறையாக பார்க்குறவங்களும், நான் நேரடியாக போய் பார்த்துருக்கவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக எங்களுக்கு தெரிய வரும். நான் பின்னாடி பஸ் பிடிச்சி திருமலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். கோயில் வந்து நேரடியாக பார்த்தேன், நல்ல குளங்களோட நல்ல வெளியிலேருந்து பார்க்க முடிஞ்சது, ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் திருமலையில் இருக்கா? இல்லை, இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.